கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எப்படி உங்களுடைய அதிர்ஷ்டத்தை ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருடம் ஒரு முறையாவது நீங்கள் முருகன் ஆலயத்தில், அது முருகன் ஆலயமாக இருக்கலாம் அல்லது வேற எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, இந்த தங்கத்தேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக கோவில்கள்ல பல கோவில்கள்ல தங்கத்தேர் இழுப்பது அப்படிங்கிறது அது ஒரு நிறைய பேர் வந்து நேர்த்தி கடனா செய்றாங்க. தங்கத்தேர் நம்ம டெய்லியுமே கூட சில கோவில்கள்ல வலம் வர்றாங்க. ஸோ அந்த அமைப்பில் சில நாட்களில் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும், சில நாட்களில் ரஷ் இருக்காது. சில நாட்களில் நீங்கள் அதை புக் பண்ணிக்கலாம், அல்லது புக் பண்ணாமையே நீங்கள் அங்கே போய் கூட நீங்கள் கரண்ட் புக்கிங்கில் கூட பண்ணிட்டு சில கோவில்களில் தங்கத்தேர் இழுப்பதற்கான ஒரு விஷயங்களை செய்யலாம். ஸோ அந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது மேஷராசி அல்லது ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வருடம் ஒரு முறையாவது தங்கத்தேர் இழுப்பதற்கு தேர் இழுப்பதற்கான ஒரு ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது உங்களுக்கு அதிர்ஷ்டம், வருமானம், சம்பத்துக்கள். சம்பத்து அப்படின்னா பணம் மட்டும் கிடையாது, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லலாம். ரிசோர்ஸுங்கிறது பணமாக இருக்கலாம், அல்லது ஒரு பொருளாக இருக்கலாம், அல்லது சில ஒரு நல்ல நபர்களுடைய தொடர்பு மூலமா உங்களுக்கு வந்து வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள், புதிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் அப் ஆகிறது. இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். அது எல்லாமே சகல சம்பத்துக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள், மேஷராசி அல்லது ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் மினிமம் ஒரு முறையாவது நீங்க தங்கத்தேர். இப்போ நம்ம ஹிந்து இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க உங்களுடைய மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய தேவாலயத்துக்காகட்டும் அல்லது மசூதி ஆகட்டும், நீங்க வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உதவி செய்ய வசதி இருக்கும் பட்சத்துல சில பேர் கார் கூட வாங்கி கொடுக்குறாங்க முடியாதவங்க வந்துட்டு போறதுக்கு, அல்லது சில கோவில்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப முதியவர்கள் நடக்க முடியாதவர்களுக்கு அந்த எலக்ட்ரிக் பேட்டரி கார் அந்த மாதிரி சொல்றாங்க, அது கூட வாங்கி ஸ்பான்சர் பண்ணலாம். அல்லது அந்த பேட்டரி கார் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அந்த பேட்டரி காரை மெயின்டைன் பண்றதுக்கு கூட கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் நீங்க அதற்கான ஸ்பான்சர்ஷிப் வருஷம் இருக்கா, அல்லது அதற்கான சிறு தொகையை நீங்க அதுக்காக நீங்க செலுத்தி வந்தீங்கன்னா கூட கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் ஆக்டிவேட் ஆகும். நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன், எனக்கு கோவிலுக்கு போக முடியாது அப்படிங்கிற பட்சத்துல இந்த கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா மேஷராசி அல்லது ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் அட்லீஸ்ட் நீங்க உபயோகப்படுத்தக்கூடிய வாகனத்தையாவது நீங்க கிளீனா நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு வரும் பொழுதே உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். கிருத்திகை நட்சத்திர மேஷராசி ரிஷபராசி அன்பர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.